ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இனிமே நான் இங்கே இருந்தால் அவரோட கோவம் தான் அதிகமாகும். நான் நான் போயிடுறேன், என் சொந்த ஊருக்கே நான் போயிடுறேன். ஆனால் இந்த நெஞ்சில் இருக்க அவரோட நினைப்பை நான் எப்படி பிரிப்பேன்? அவள் தன் பையை எடுத்துக்கொண்டு விடியற்காலை இருட்டு பொழுதில் யாரிடமும் சொல்லாமல் அந்த பெரிய வீட்டை விட்டு தன் சொந்த ஊரை நோக்கி அழுகையுடனும் தவிப்புடனும் புறப்பட்டாள். மறுபுறம் மருத்துவமனையில் 5 மணி ஆகியிருந்தது. வேலன் இன்னும் அதே இடத்தில் அதே ஆக்ரோஷத்தோடும் தவிப்போடும் அமர்ந்திருந்தான். அவனது வலது கை காயத்தில் இருந்து ரத்தம் கசிந்து உறைந்து போயிருந்தது. அவனது சட்டை முழுவதும் இரத்த கரைகள் படிந்திருந்தன. அந்த பக்கமாக வந்த முதன்மை மருத்துவர் வேலனின் நிலையை பார்த்துவிட்டு அதிர்ச்சியாகி அவனது கையில் இருக்கும் காயம் ஆழமானது என்பதும் அதை அவன் கவனிக்காமல் இருப்பதும் அவனுக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பதை அவர் உணர்ந்தார். மருத்துவர் அங்கிருந்து செவிலியர்களை பார்த்து, யாருங்க, இந்த தம்பியோட கையை பாருங்க, காயம் எவ்வளோ பெருசாக இருக்கு, ரத்தம் இன்னமும் கசிஞ்சிட்டு இருக்கு, இவர் ரொம்ப அக்ரெசிவாக ப்ரெஸ்டேட்டாக ஆகி உக்காந்துருக்காரு, முதல்ல இவர் அமைதிப்படுத்தி அந்த காயத்துக்கு கட்டு போடுங்க என்று கூற செவிலியர்கள் மருந்துகளுடன் பஞ்சுகளுடனும் வேலனின் அருகில் வந்தனர். தம்பி, கொஞ்சம் கையை நீட்டுங்க, மருந்து போடணும், இல்லைனா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். வேலன் அதை கேட்டு பயங்கர எரிச்சலோடும் விரக்தியோடும், எனக்கு எந்த மருந்தும் வேண்டாம், தள்ளிப்போங்க, என் ஆத்தா உள்ள உசுருக்கு போராடிட்டே இருக்கு, எனக்கு என்ன காய வேண்டி கிடக்கு, என்ன மருந்து வேண்டி கிடக்கு என்று கத்தினான். அவனது முரட்டுத்தனத்தையும் கோபத்தையும் பார்த்து செவிலியர்கள் பயந்து பின்வாங்கினர். ஆனால் மருத்துவர் அவரது தோளை பற்றி, இங்கே பாருங்க வேலன், கொஞ்சம் விவேகமாக நடந்துக்கோ, உங்கள் அம்மா உள்ளே இருக்காங்க, அவங்க கண் முழிச்சு பார்க்கும்போது நீ இப்படி ரத்த காயத்தோடு நின்னா அவங்க தாங்குவாங்களா? உன்னோட இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை முதல்ல ஓரமாக வை, கையை நீட்டு. மருத்துவர் சொன்ன அந்த வார்த்தை வேலனின் மனதில் லேசாக உரைத்தது. ஆத்தா கண் முழிச்சா தாங்க மாட்டா என்ற எண்ணம் வந்ததும் அவன் வேறு வழியின்றி தன் முரட்டு கையை நீட்டினான். செவிலியர்கள் அவனது காயத்தை ஆளுகள் கொண்டு துடைத்த போது அவனுக்கு பலமான எரிச்சல் ஏற்பட்டது. ஆனால் அவனது முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அவனது ஒட்டுமொத்த வலியும் அவனது இதயத்தில் இருந்ததை தவிர கையில் இல்லை. அவர்கள் அவனது கைக்கு மருந்து தடவி வெள்ளை நிற துணியால் ஒரு பெரிய கட்டை போட்டுவிட்டனர். கட்டு போட்ட கையை தாங்கியபடி வேலன் மெதுவாக திரும்பி நாற்காலியை பார்த்தான். அப்போதுதான் அவனது கண்கள் அந்த வராண்டாவின் மறுபுறத்தை பார்த்தன. இத்தனை நேரமாக அங்கே அழுது கொண்டு அமர்ந்திருந்த நிலாவை காணவில்லை. தரையில் அவளது போர்வை மட்டுமே அனாதியாக கிடந்தது. போயிட்டாளா? சொல்லாம கொள்ளாம கிளம்பி போயிருக்கா. நான் கோவத்தில் அப்படி பேசின உடனே அவளோட 30 லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் முடிஞ்சதுன்னு அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிருக்கா. என் ஆத்தவக்கு என்ன ஆகணும் கூட அவளுக்கு கவலை இல்லை. பணம் கிடைச்ச உடனே அவள் வேலை முடிஞ்சதுன்னு நினச்சிட்டா போல. ஆனால் அவள் அங்கிருந்து ஓடி வரும்போது எனக்காக அந்த பானையை தூக்கி அடித்து அந்த பாசம் அதெல்லாம் வெறும் நடிப்பு தானா நிலா? ஒன்று என் மனசுல இருந்து எப்படி பிரிப்பேன்? வேலன் தன் கட்டு போட்ட கையை தன் தலையில் வைத்துக்கொண்டு ஆத்தாவின் நினைவோடும் நிலா தந்த அந்த தீராத வழியோடும் மருத்துவமனை நாற்காலியில் தனியாக அமர்ந்து தவித்து கொண்டிருந்தான். செவிலியர்கள் வேலனின் காயம் பட்ட கையில் வெள்ளை நிற துணியால் பெரிய கட்டை போட்டு முடித்தனர். கட்டு போட்ட அடுத்த நொடியே வேலன் அந்த நாற்காலியில் இருந்து எழுந்து கொண்டான். அவன் வேறு எதையும் நினைக்கவில்லை, வேறு எங்கும் பார்க்கவில்லை. நேராக மீண்டும் அந்த ஐசியு வார்டின் கண்ணாடி ஜன்னல் அருகே சென்று நின்று உள்ளே படுத்திருக்கும் தன் ஆத்தாவையே உற்று பார்க்க தொடங்கினான். மருத்துவமனையின் அந்த நீண்ட வராண்டாவில் அமைதி நீடித்தது. நள்ளிரவு கடந்து விடியற்காலையின் மெல்லிய வெளிச்சம் ஜன்னல் வெளியே உள்ளே வரத் தொடங்கியது. அப்படியே அந்த முழு நாளும் கடந்து போனது. வேலன் அதே இடத்தில் பசியும் தூக்கமும் இன்றி தன் ஆத்தாவின் மூச்சு காற்றையே தன் உயிராக நினைத்து தவம் கிடந்தான். அடுத்த நாள் மாலை நேரம் ஐசியு வார்டின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டு மருத்துவர் வெளியே வந்தார். அவரது முகத்தில் இருந்த நிம்மதியை கண்டதும் வேலன் பதற்றத்துடன் அவரிடம் நெருங்கினான். தம்பி வேலன், உங்கள் அம்மாவுக்கு இப்போ ஆபத்து கட்டம் தாண்டிடுச்சு, நினைவு திரும்பிடுச்சு, இப்போது உங்ககிட்ட பேசணுன்னு கூப்பிடுறாங்க, உள்ளே போய் பாருங்க, ஆனால் ரொம்ப நேரம் பேசிட்டு அவங்களுக்கு களைப்பை உண்டாக்கிடாதீங்க என்று கூறிவிட்டு நகர்ந்தார். வேலன் மெதுவாக ஐசியு வார்டின் கதவை தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தான்.
அங்கே பல்வேறு மருத்துவ கருவிகளுக்கு நடுவே வெள்ளை நிற படுக்கையில் பெரிய நாயகி பலவீனமாக படுத்திருந்தார். அவரது முகம் வெளுத்து போயிருந்தது. மகனின் அடிச்சொவடு சத்தம் கேட்டு அவர் மெதுவாக தன் கண்களை திறந்து பார்த்தார். வேலன் அவசரமில்லாமல் மெதுவாக அவரது படுக்கைக்கு அருகில் சென்று அமர்ந்தான். அவனது கட்டுப்போட்ட கையை தன் ஆத்தா பார்த்து விடக்கூடாது என்பதற்காக அதை தன் காவி தொண்டால் மெதுவாக மறைத்து கொண்டான். ஆத்தா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? வலி எதுவும் இருக்கா? பெரிய நாயகி உடனே எதுவும் பேசவில்லை. அவரது கண்கள் அவனது முகத்தையும் அவனது துண்டால் மறைக்கப்பட்ட கையையும் ஒரு நிமிடம் ஏறிட்டு பார்த்தன. அவரது பார்வையில் பழைய கோபமோ ஆக்ரோஷமோ இல்லை. மாறாக ஒரு தீராத ஏமாற்றத்தின் சோர்வு மட்டுமே எஞ்சிருந்தது. உடம்புக்கு இப்போ ஒன்றும் இல்லடா வேளா. ஆனா நேற்று ராத்திரி என் நெஞ்சில் விழுந்த அந்த அடிதான் இன்னும் வலிக்குது வேளா. ஊர்ல எல்லாரும் என் பிள்ளைய ஒரு சிங்கமா மாவீரனா பார்த்தாங்க. ஆனா நீ என் பாசத்தையே விலைக்கு வாங்கி ஒரு பொண்ணை வாடகைக்கு கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்திருக்கடா. வேலன் தன் தலையை குனிந்து கொண்டான். அவனது கண்களில் இருந்து இரு சொட்டு கண்ணீர் படுக்கை விரிப்பின் மேல் விழுந்தது. அவனால் தன் ஆத்தாவின் கண்களை நேராக பார்க்க முடியவில்லை. பெரிய நாயகி மெதுவாக மூச்சை இழுத்துவிட்டு விரக்தியோடு, நான் ஆசைப்பட்டேன்னு நீ இந்த நாடகத்தை ஆடி இருக்கலாம் வேளா. ஆனால் அந்த பொண்ணு நிலா, அவளை நான் என் மருமகளாக நினைக்கலடா. என் சொந்த பெத்த மக மாதிரி நினச்சி நெஞ்சில் வச்சிருந்தேன். அவகிட்டையும் நீ காசை கொடுத்து தானே என் முன்னாடி நிற்க வச்ச. அவள் என்கிட்ட காட்டின பாசத்தில் ஒரு துளி கூட உண்மை இல்லையாடா? எல்லாம் வெறும் பணத்துக்காக தானாடா? அவர் கேட்டு முடித்ததும் நிலா அங்கே இல்லாததை அவரது கண்கள் கவனித்தன. வார்டை சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் வேலனை பார்த்தார். ஒரு கசப்பான புன்னகையோடு, உண்மை தெரிஞ்ச உடனே அவள் கிளம்பிட்டா போல. காசு வாங்கியாச்சு, நாடகம் முடிஞ்சதுன்னு அவள் பாட்டுக்கு அவள் ஊருக்கு போயிட்டா. அப்படித்தானே? அவளை பற்றி எனக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லடா வேளா. ஆனால் பெத்த தாய்கிட்ட நீ இந்த நிமிஷம் வரைக்கும் உண்மையை சொல்லாமல் மறைச்சியே, அதுதான் என் நெஞ்சை இன்னும் சுருக்குன்னு குத்துதுடா. அவர் பேசி முடித்துவிட்டு தன் கண்களை மூடிக்கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டார். வேலன் அங்கே மேலும் பேசினால் அவரது உடம்பிற்கு ஆகாது என்பதை உணர்ந்து அமைதியாக எழுந்து நின்றான். அவனது ஆத்தாவின் அந்த யதார்த்தமான வார்த்தைகள் அவனுக்குள் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தன. ஐசியு வார்டை விட்டு வேலன் மெதுவாக வெளியே வந்தான். அவனது கால்களில் பழைய கம்பீரம் இல்லை. மாறாக தன் தாயின் வார்த்தைகள் தந்த குற்ற உணர்ச்சி அவனது ஒட்டுமொத்த உடலையும் பாரமாக்கியிருந்தது. மருத்துவமனையின் வராண்டாவில் மாலை நேரத்து இருள் மெல்ல குடியேற தொடங்கியிருந்தது. வேலன் அங்கே இருந்த ஒரு மர நாற்காலியில் வந்து அமர்ந்தான். அவன் நிலாவை பற்றி சிறிதும் யோசிக்கவில்லை. அவளது நினைவு அவனது மூளையின் எந்த ஒரு மூலையிலும் வரவில்லை. அவனுக்கு இப்பொழுது தன் மேல் மட்டுமே அளவு கடந்த கோபமும் ஆத்திரமும் வந்தது. தன் கட்டு போட்ட வலது கையை அவன் விரித்து பார்த்து கொண்டிருந்தான். எல்லாம் என்னாலதான். ஊர்ல பெரிய இவன் மாதிரி சுத்தனே. பெத்த ஆத்தாவோட மனசை புரிஞ்சுக்காம ஒரு நாடகத்தை ஆடுறதுக்கு எனக்கு எப்படி துணிச்சல் வந்தது? நான் அந்த உண்மையை மறைச்சது தான் இன்னைக்கு என் ஆத்தாவை இந்த ஆஸ்பத்திரி படுக்கையில் கிடக்க வச்சிருக்கு. எனக்கு எதுக்கு இந்த வீம்பு? எதுக்கு இந்த முரட்டுத்தனம்? என் ஆத்தாவுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகியிருந்தா அந்த குற்ற உணர்ச்சியை ஒன்று கொண்டு இருக்கண்டா வேளா. அவன் தன் சுய கோபத்தில் கட்டுப்போட்ட தன் கையை அறியாமலேயே நாற்காலியின் கைப்பிடியில் பலமாக முட்டிக்கொண்டான். அவனது முகம் ஆத்திரத்தில் சிவந்து போயிருந்தது. அதே நேரத்தில் இங்கிருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அந்த பரபரப்பான சென்னை சிட்டி நெருக்கடியான ஒரு தெருவில் இருக்கும் தன் சிறிய வாடகை வீட்டு வாசலில் வந்து நின்றாள் நிலா. விடியற் காலையிலேயே சிட்டிக்கு வந்து சேர்ந்தவளின் கைகளில் துணிகள் நிறைந்து அந்த ஒரு பை மட்டுமே இருந்தது. அவளது முகம் அழுது அழுது வீங்கி போயிருந்தது. அவள் மெதுவாக தன் கைப்பைக்குள் இருந்த சாவியை எடுத்து பூட்டை திறந்தாள். கதவை திறந்த உள்ளே நுழைந்ததும் அந்த சிறிய வீட்டின் இருட்டும் அமைதியும் அவளை அப்படியே அலை போல வந்து சூழ்ந்து கொண்டது. ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் அவளது தம்பிக்கு இந்த ஒப்பந்த கல்யாணத்தை பற்றி எதுவும் தெரியாததால் அவன் தன் படிப்பை மட்டும் கவனித்து கொண்டிருக்க, தனியாக இருக்கும் அந்த வீட்டுக்குள் நுழைந்ததும் நிலாவுக்கு தனிமை இன்னும் பயங்கரமாக மாறியது. அவள் தன் கையில் இருந்த பையை ஒரு ஓரமாக போட்டுவிட்டு அந்த சிறிய கட்டிலில் அப்படியே அமர்ந்து சுவற்றையே விரித்து பார்த்தபடி யோசிக்க தொடங்கினாள். இப்போ ஆஸ்பத்திரியில் அத்தைக்கு எப்படி இருக்குமோ தெரியலையே. அத்தை கண்ணு முழிச்சிருப்பாங்களா? முதல்ல என்ன தானே தேடுவாங்க?
அவங்க கிட்ட நான் இல்லவே இல்லைங்கிற உண்மை தெரியும் போது அவங்க மனசு இன்னும் உடையும்ல. ஆனால் நான் அங்கே இருந்தால் வேலனோட கோபம் இன்னும் அதிகமாகும். அந்த ரத்தினத்தோட ஆளுங்க மறுபடியும் எதை பண்ணுவானுங்களா? நான் இங்கே வந்துட்டேனே, ஆனால் என் மனசு முழுக்க அங்கே தானே கிடக்கு. இந்த உண்மையெல்லாம் என் தம்பிக்கு தெரியாமல் நான் எப்படி பார்த்துக்க போகிறேன்? அவள் தன் 2 கைகளாலும் தலையை பற்றி கொண்டு அந்த சிறிய இருட்டு அறைக்குள் தனியாக அமர்ந்து தவித்து கொண்டிருந்தாள். சிட்டிக்கு வந்து விட்டாலும் அவளது சிந்தனை முழுவதும் அந்த மருத்துவமனையின் சிவப்பு விளக்கு எரியும் வார்த்தையே சுற்றி இருந்தது. மருத்துவமனையின் அந்த வெள்ளை சுவர்களுக்கு நடுவே ஒரு வாரம் அப்படியே மெதுவாக கடந்து போனது. அந்த 7 நாட்களும் வேலன் வீட்டிற்கு செல்லவே இல்லை. பசியும் தூக்கமும் அவனது உடலை வாண்டினாலும் தன் ஆத்தாவின் அருகில் ஒரு நிழல் போல காத்து கிடந்தான். மருத்துவர்களின் தீவிர சிகிச்சையினாலும் வேலனின் அரவணைப்பினாலும் பெரிய நாயகி முற்றிலுமாக குணமடைந்தார். அவரது உடம்பில் இருந்த பலவீனம் மறைந்து பழைய கம்பீரம் மெல்ல திரும்பியிருந்தது. அன்று காலை பெரிய நாயகி மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆக வேலனின் கார் வீட்டை நோக்கி புறப்பட்டது. வண்டியின் ஜன்னல் வழியே வெளியே ஓடும் மரங்களை பார்த்தபடி பெரிய நாயகி மௌனமாகவே வந்தார். வேலனும் அவரிடம் எதுவும் பேசவில்லை. இருவருக்குள்ளும் அந்த ஒரு வார கால அமைதி ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்கியிருந்தது. கார் வீட்டின் வாசலில் வந்து நின்றது. வேலன் காரின் கதவை திறந்து தன் ஆத்தாவின் கையை பற்றி மெதுவாக கீழே இறக்கினான். அவனது வலது கை காயம் இப்போது ஆறி லேசான வடுவாக மாறியிருந்தது. பெரிய நாயகி வீட்டின் வாசப்படியை மிதித்து உள்ளே நுழைந்தார். அந்த பெரிய வீடு ஒரு வாரமாக ஆள் நடமாட்டம் இல்லாமல் வறண்டு போயிருந்தது. முற்றத்தை கடந்து பிரதான கூடத்தில் இருந்த அந்த மர நாற்காலியில் அவர் மெதுவாக வந்து அமர்ந்தார். ஒரு வார களைப்பும் பயணத்தின் சோர்வும் அவரது முகத்தில் தெரிந்தன. அவர் நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தபடியே ஏதோ ஒரு பழைய ஞாபகத்தில் கடந்த சில நாட்களாக தன் வீட்டிற்குள் ஒரு மகள் போல் ஓடி ஓடி வேலை செய்த நிலாவின் முகம் சட்டென்று அவரது நினைவுக்கு வந்தது. அந்த பழைய ஞாபகத்திலேயே கூடத்தை பார்த்தபடி, நிலா, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துருவாம்மா, தொண்டையெல்லாம் ஒரே அடியாக வறண்டு போய் கிடக்கு. அவர் கூப்பிட்டு முடித்த சில நொடிகளில் சமையல் அறையிலிருந்து தண்ணீர் சொம்போடு ஒரு உருவம் வெளியே வந்தது. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் கைஸ். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ். பாய்.